அனைவருக்கும் வணக்கம். இது லேட்டான வீடியோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். பட் கண்டிப்பாக லேட்டான வீடியோ இல்லை. அவசரமாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதோட சில விஷயங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பேசணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தோணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த டாபிக் பற்றி பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ணுற பல இடங்கள் இருக்குது, நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுற பல இடங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு ஆங்கரிங் பண்ணி இந்த விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனால் எனக்குன்னு சில ஒப்பீனியன் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, அந்த வருண் டாக்ஸ் சேனலில் இந்த மாதிரி சிங்கிள் வீடியோஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இந்த லாக்அப் டார்ச்சர் டெத் அப்படின்னு சொல்கிறதோட இந்த லாக்அப் மர்டரில் போலீஸோட ப்ரூட்டாலிட்டி மர்டர், போலீஸோடைய அராஜகத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரணம், செய்யப்பட்ட ஒரு கொலை. நீ யார் அதுக்குள்ளே கோர்ட்டில் கேஸே முடியல அதுக்குள்ளே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இந்த கேஸு எந்த அளவுக்கு நியாயமாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. நான் நீதித்துறையை கேள்வி கேட்கல, சந்தேகப்படல. ஆனால் இதற்கான சாட்சியங்களை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அழிச்சிட்டாங்க. ஸோ இதில் எனக்கு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம கடந்த கால ஆட்சியில் அப்போது நீ பேசுனியா இப்போ பேசுறியா அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்கவே முடியாது. அப்போவும் பேசியிருக்கோம், இப்போவும் பேசுகிறோம். ஸோ நம்மளோட ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு நான் என்னை சொல்லிக்கலாமா, அதுக்கான தகுதி இருக்கான்னு தெரில. பட் ஒரு மீடியா பர்சனாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சியுமே நம்மளுக்கு ஒரே தராசில் தான் நான் வச்சு பார்க்குறேன். ஸோ அதிமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா, என்னால் மன்னிக்கவே முடியாத, மறக்கவே முடியாத இரண்டு குற்றங்கள் அப்படின்னு நான் என்னோட ஒப்பீனியனாக நான் கருதுறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம். ஒன்று அது நடந்தது அப்படிங்கிறது, இன்னொன்று அதை அப்போசியமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா என் மனசை ரொம்ப உழுக்குன, மனசாட்சிக்கு பார்த்திங்கன்னா 5 நாளுக்கு மேலே நான் ரொம்ப யோசிச்சு அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படிங்கிற சாத்தாங்குளத்தில் ஏற்பட்ட அது ஒரு ப்ராப்பர் லாக்அப் கஸ்டோடியல் டார்ச்சர் டெத். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கோவிடோட லாக்டவுன் வேறு இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லாருமே ஒவ்வொரு மனநிலையில் இருந்ததுனால எனக்கு அந்த மரணங்கள் ரொம்ப என்னை ரணத்தை ஏற்படுத்துச்சு. அப்போது பேசிட்டு இப்போ பேசின செலிபிரிட்டிஸ் மாதிரி இல்லாமல், நம்ம செலிபிரிட்டின்னு சொல்லலை, அப்போவும் பேசணும், இப்பயும் பார்த்திங்கன்னா நடந்த இந்த அநியாயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ நம்மளுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நான் நம்பக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, யார் ரூலிங், யார் ஆளும் அரசாங்கமோ அவங்க செய்கிற தப்பை சுட்டி காட்டுறது, அவங்களுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது நம்மளோட எப்போவுமே நம்மளோட பங்காக இருக்கணும், எப்பவுமே நம்மளோட பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதிமுக ஆட்சியிலையும் நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவித்தோம், வாய்ஸ் அவுட் பண்ணோம், நம்மளால் முடிஞ்ச கண்டென்ட்டை போட்டோம். ஸோ இந்த ஆட்சியிலையும் பார்த்திங்கன்னா நம்ம கேள்வி கேட்போம். ஒருவேளை இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவோட ஆட்சி வந்தால் திருப்பியும் தொடர்ந்து அவங்களையும் நம்ம கேள்வி கேட்க தான் போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம எப்போவுமே மாற போகிறதில்ல. அதனால் மனசாட்சிக்கு எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். அந்த கம்பேர் அப்படிங்கிறது ஒரு தலைவரை பண்ணி பார்க்கறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த கேஸை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலினோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ ரெண்டு பேருமே யாரையோ கால் பண்ணி அப்படியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 2 பேர் மாட்டிருக்காங்களா, இல்லை ஒருத்தர் மாட்டிருக்கானா, அவனை நல்லா அடித்து கொடுமைப்படுத்தி சாவடிங்க அப்படின்னு அவங்களோட டைரக்டான ஒரு வார்த்தையின்படி தான் இது நடந்தது அப்படின்னு சொன்னால் அது எதிர்கட்சிக்காரனாக இருந்துட்டு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு தவறான விஷயம். ஆனால் ஏன் பார்த்திங்கன்னா இப்படி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பழியோ ஒரு பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு முன்னாள் முதல்வரையும் இந்நாள் முதல்வரையும் சொல்கிறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்கள் கீழே தான் நடக்குது, அதனால் நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்தப்போ பார்த்திங்கன்னா அப்போது நம்ம நாட்டில் அப்போது ரயில்வே துறை அமைச்சராக இருந்தவர் அப்படியே அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு பதவி விலகினார். அவராக போயிட்டு அந்த ட்ரெயினை டீரைல் பண்ணார். பட் பொறுப்பு அப்படிங்கிறது அவங்க தான் ஏற்றுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் கீழே தான் ஒரு போலீஸ் துறை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறனால உங்களை தான் எல்லாருமே கேள்வி கேட்க போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பொறுப்பு அவர் ஏற்றுக்கணும். ஆனால் அவங்க தான் பண்ண சொன்னாங்க, அவங்களால தான் இது நடந்தது அப்படிங்கிறத நம்ம முத்திர குத்தி சொல்லிட முடியாது. ஸோ அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சி எந்த ஆட்சி மாறி மாறி நடந்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் இல்லாதவங்களை ஒடுக்கிறது அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்களோட இடத்த புரிஞ்சுக்காமல் எல்லையை மீறி தாங்க தான் பார்த்திங்கன்னா நீதித்துறையோட ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு பெரிய பஞ்சாயத்து நாட்டாமை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட இடத்துல மீறி ரூல்ஸை மீறி இந்த மாதிரி பல உயிர்களை எடுத்திருக்காங்க.
நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க போலீஸோடைய அந்த கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையுமே இருக்க தான் வந்து செய்யுது. அது அமெரிக்காவில் நிறவரின் மூலியமாக நடக்கிறதுனா நம்ம ஊரில் வந்து அது கிளாஸ், அதாவது ஏழைக்கு ஒரு ரூலு பணக்காரனுக்கு ஒரு ரூலு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போலீஸ் வந்து நம்ம ஊரில் இவ்வளோ ஜனத்தொகை இருக்குது, அதனால் போலீஸை நம்ம முழுசாக வந்து திட்ட முடியாது. அவங்க மட்டும் ப்ரூட்டலாக இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பல ரோடி பசங்க பொறுக்கி பசங்க திட்டு பசங்க வந்து அடங்கவே மாட்டானுங்க. அப்படி போலீஸ் மேலே ஒரு பயம் இருக்கிறதுனால தான் வந்து இன்றைக்கும் வந்து நம்மளால் ரோட்டில் வந்து சுதந்திரமாகவும் பயம் இல்லாமலும் நிறைய பேர் ஈஸியாக வந்து தப்பு செய்யாமல் நம்மளால் நடமாட முடியுது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். அதுவும் உங்கள் வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்க. ஸோ போலீஸ் உடைய ஒரு பவர் அப்படிங்கிறது வந்து தேவை தான். பட் போலீஸிங்க வந்து இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில், ஏன்னா ஏற்கனவே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களோட வேலையை வந்து திறன்பட இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசி தான் வந்து கண்டிப்பாக ஆகணும் இல்லையா. குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுமைனா, ஒருவேளை அந்த அஜித்குமார் அப்படிங்கிறவர் அந்த ஒருவேளை இருந்தா அப்படின்னு சொல்லப்படுற அந்த நகையை திருடி இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி அவர் திருடி இருந்தாலும், அவர் திருடனா இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தி சாவடிச்சிருக்க கூடாது. ரூல்ஸ் அது அலோவ் பண்ணாது. அதையும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் கொடுமையிலும் கொடுமை ஏற்றுக்கவே முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த நிக்கிதா அப்படிங்கிற லேடி நிஜமாவே நகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சுருந்தாங்களா, நிஜமாவே அந்த காரில் நகை இருந்ததா, அஜித்குமார் மேலே வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டு அவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரு வாய் தகராறில் வந்து பார்த்திங்கன்னா ஈகோவில் தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வெவ்வேறு அதிகாரிகள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸை விட்டு ஒரு ஸ்பெஷல் டீமை அனுப்ப வச்சு ஒருத்தனை சாவடிச்சிட்டாங்க, ஒரு 6 பேரை கொலைகாரங்களும் ஆக்கிட்டாங்க. இதை நம்ம ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருந்து பார்க்கணும். போலீஸ் வந்து அடித்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அநியாயமாக ஒருத்தன் செத்துட்டான். அநியாயமாக இப்போ வந்து 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலைகாரன்ற பழியோட ஜெயிலில் இருக்காங்க. ஒருத்தன் குடும்பத்திலேருந்து ஒருத்தனோட லைஃப் போச்சு, இன்னொரு 5 குடும்பத்தோட ஃப்யூச்சரே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறி ஆயிருக்கு. ஏன்னா போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பேசன்னு கேட்டால் கண்டிப்பாக போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணல. நான் வெற்றிமாறன்லாம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீம்ஸ்லாம் கூட வந்து நிறையா வந்து வைரலாக வந்து வந்துட்டு இருக்குது. வெற்றிமாறன் ராம் போகிற நான் விரும்புகிற நான் வந்து மேல் நோக்கி பார்க்கக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் என்றைக்குமே போலீஸை க்ளோரிஃபை பண்ணி ஒரு படமே எடுக்கல. அதையும் மீறி போய் போலீஸோட டார்ச்சரை பற்றி பல படங்களை காட்டியிருக்காங்க. என் வெற்றிமாறன் ஒரு படி மேலே போய் வந்து பார்த்திங்கன்னா போலீஸோட டார்ச்சரை பற்றி முழுக்க ஒரு படம், இந்த இன்ட்ராகேஷன் விசாரணைன்னு ஒரு படம் எடுத்து அவார்டே வந்து வாங்கிட்டார். அவ்வளோ தத்ரூபமாக வந்து காமிச்சிருப்பார். நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ்லாம் இல்லை, போலீஸ்னாலே வர வழி இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுவாங்க, அந்தளவுக்கு கரப்டடாக இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட கருத்தை வந்து சொல்லியிருப்பார். ஆனாலும் நம்ம இப்போ அந்த 5 போலீஸ் இருக்காங்களா, அவங்க நேராக போயிட்டு நாங்களே இதை கையில் எடுத்து செய்யணும் நான் செஞ்சாங்க, ஏதோ மேலே இடத்துலேருந்து கால் வந்திருக்கு, அதனால் வந்து பெரிய இடமாப்பா நம்ம போய் பண்ணோம் அப்படிங்கன்னு நிர்பந்திச்சதால் இந்த 5 போலீஸும் போய் பார்த்தீங்கன்னா அந்த அஜித்குமார்ன்றவரை அவருக்கும் இவருக்கும் பகையே இல்லை, விசாரணை அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீறி போய் அடித்து, அதற்கு மேலே அவங்க செஞ்சது எல்லாமே வந்து தப்பு தான். அவருக்கு தண்ணி குடிக்காமல், அவரோட சகோதரர் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு கஞ்சா குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி கூட குடிக்காமல் அவனை வந்து மிளகா பொடியை போட்டு அந்த தண்ணியை குடிக்க வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடக்கிறதுக்கு நம்மளோட சிஸ்டமில் இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கவங்க தங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலியமாக காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான நிலைமை இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த உயிர் வந்து போயிருக்கு, 5 பேரோட லைஃப்பும் வந்து ஸ்பாயிலாக இருக்குது. ஸோ அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் திருடி இருந்தால் கூட வந்து அவங்க அடித்து கொண்டிருக்கக்கூடாது. இப்போ நகையே இல்லையா, இந்த பொம்பளையே வந்து ஊராக வந்து ஓடிட்டு இருக்கு, இதுவே பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த கேஸை எப்படி பார்க்கறது அப்படின்னே வந்து தெரியல, மனசுக்கு சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியல. இன்னொரு மிக்சட் எமோஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஎம் கால் பண்ணி பேசினார், சாரிம்மா நடக்கூடாது நடந்து போச்சு தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அரசு வேலை அவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காரு, நிவாரணம் தொகை வந்து அறிவிச்சிருக்காரு, அமைச்சர் எதாக இருந்தாலும் பார்த்து பாருன்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் வீட்டில் வந்து சாவு நடந்துச்சு, அதுவும் ஒரு சகோதரருக்கே வலி இருக்குன்னா ஒரு பெத்த தாய்க்கு எவ்வளோ வலி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு மகனை வந்து இழந்துட்டாங்க, பறி கொடுத்துட்டாங்க, அவங்களோட மனநிலையை அந்த மோன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரு 15 நாள் 30 நாள் இந்த காரியம்லாம் நம்மளுக்கு பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சயின்டிஃபிக்காக அவ்வளோ நாள் அந்த மோர்னிங் இருக்கும். ஒரு படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சோகத்தை நம்மளை விட்டு வந்து வெளில எடுப்பாங்க. அந்த உண்மை நம்ம குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்க போயிட்டாங்கன்ற உண்மையை நம்மளை ஏற்று வைக்கிறதுக்காக பல ப்ராசஸ் இருக்குது, பல சாங்கியெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மார்னிங் ஒரு பெத்த தாய் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாள் வந்து எவ்வளோ இருக்கும் வலி, கிரீவன்ஸு, அந்த வலியை கூட அனுபவிக்க விடாமல் அழ விடாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் முழுக்க கும்பல் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நடுவில் போலீஸ் ஒரு பக்கம் கூட்டு போய் விசாரணை பண்ணுறன்ற பேரில் அவங்க காம்ப்ரமைஸ் கூப்பிட்றாங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியிலேருந்து சில பேர் அங்கே ஊரில் இருக்க ஏதோ வட்டச்செயல் எல்லாரும் அவன் கூட்டு போயிட்டு வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சு பேரம் பேசுகிறான். வீட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மீடியாவுடைய அந்த பார்வை இருந்துகிட்டே இருக்குது. நம்மளை பற்றி தான் செய்திகள் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. யூடியூப்பை திறந்தாலே நம்ம பையனோட மரணத்தை பற்றி தான் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இப்போ சுற்றி இருக்கிற மக்கள்லாம் நம்ம மேலேயே வந்து அவ்வளோ பார்வையோடு இருக்காங்க.
அந்த நேரத்தில் சிஎம் கால் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என் புள்ளைய அப்படி கொன்னுட்டீங்களே அப்படின்னு கேள்வியும் கேட்க முடியாது, அழவும் முடியாது. அவர்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசணும். அவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லி அப்படி பேச சொல்லி வேறு வழியில் அப்படி தான் பேசி ஆகணும். அதற்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுறாரு. எல்லா கட்சி தலைவர்கள் திருமாவளவன் உட்பட எல்லாருமே வந்து வராங்க. சமூகம் சார்ந்த நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நடிகர் விஜய், அவர் நிறைய விஜய் வந்தார்னா எவ்வளோ கூட்டம் ஒரு இடத்துல கூடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அவரும் வராரு. அவர் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்தாங்களோ பேசினாங்களோ எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட அந்த தாயோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. எல்லாருமே கொடுக்குற அந்த நிவாரணத்தை வாங்கிக்கணும், அந்த கன்சோலேஷனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்களால அழுவே முடியாது, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து பார்க்குறப்போ இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த தாய் வந்து அந்த பையன் ஏதோ டப்புக்குன்னு போயிட்டு ஆக்சிடென்ட்டில் அடிபட்டு ஒரு செகண்டில் சாவலை, ரொம்ப நேரம் கொடுமையை அனுபவிச்சு ரொம்ப துடிதுடிச்சு போய் தான் வந்து செத்து போயிருப்பான் அப்படிங்கிறத எத்தனை வாட்டி அவங்க மைண்டில் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல அவங்க இருக்காங்களே அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எந்த உயிர் போனாலும் எத்தனை லட்சம் இல்லை கோடி கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ பெரிய உலக சூப்பர் ஸ்டார் உங்கள் வீட்டுக்கு வந்து கன்சோல் பண்ணிட்டு போனாலும் உங்கள் பிள்ளையை இழந்தது தான். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த வாட்டி ஒரு நிவாரணம் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம், எது வேணால் பண்ணி வந்து அந்த தப்பை வந்து மறைச்சிடலாம், மக்களோட கோபத்தை எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன்னா நான் சாத்தான்குளத்தில் நடந்தது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சி காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த ஒரு பேசு பொருளாக ஆக்காமல் நம்மளுக்கு ஒரு பெரிய செய்தியாக தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா லாக்அப்பில் சூசைட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூசைடு நீங்கள் ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்துல நீங்கள் அறுத்துப்பீங்க, நீங்கள் குத்திப்பீங்க, நீங்கள் வந்து விஷம் மாத்திரை ஏதாவது போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எந்த விஷயமும் வராமல் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க சிறை அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் மீறி சாவணும்னா வந்து சாவறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எப்போவுமே மானிட்டரிங்லேயே இருப்பீங்க. உங்க கூட வந்து போலீஸ் மட்டும் இல்லாமல் கைதிகளும் உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. ஸோ அந்த சூசைட் பண்ணி இறக்குன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஆனால் இந்த சூசைடுன்னு சொல்கிறாங்களே, 10க்கும் மேற்பட்ட சூசைட் நடந்திருக்கு. அதெல்லாம் நிஜமாவே சூசைடாக இருந்திருக்குமா? அந்த மாதிரி கேள்வியும் சந்தேகமும் நம்மளுக்கு எழுப்ப தானே செய்யும். ஏன் நீ இவ்வளோ சந்தேகப்படுறேன்னு கேட்டால், இந்த அஜித்குமார் மரணத்திலே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடும் போது வந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்துட்டாருன்னு பச்சை பொய்யை தானே அந்த ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ எதையுமே நம்ம வந்து நம்ப முடியாது. ஸோ தொடர்ந்து இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா லாக்அப் டெத் நடக்குது அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ஜனநாயகத்தின் மேலே வந்து பெரிய நம்பிக்கை கொண்டவன். இந்த நாட்டில் வாழ்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இன்னும் பவர் இருக்குது அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் எப்போவுமே வந்து என்ன யோசிக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வரவே கூடாது. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில் தொடர்ந்து 3வது வாட்டி வந்து ஆட்சியில் இருக்க பிஜேபியாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு பவர் ஒருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா அதை ருசிச்சிட்டானா, அது ரொம்ப நாள் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவனாக இருந்தாலும் சரிங்க, பவர் வந்துருச்சுனாலே ஒரு மனுஷன் வந்து கரப்ட் பண்ணிடும். அதுவும் நீங்கள் ஏற்கனவே கரப்டான ஒரு சிஸ்டம்குள்ளே இருந்துட்டு பல ஆண்டு காலமாக அந்த கட்சியை நடத்திட்டு நல்லது எது கெட்டது எது எல்லாத்தையுமே அரசியலாக தான் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து உங்ககிட்ட பவர் வரவே கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வகையில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டு சேர்ந்துட்டு பல அக்கிரமங்களை வந்து பண்ணாங்க அப்படின்னு நம்ம கோவத்தில் அதிமுகவோட ஆட்சி அகலணும், 10 வருஷம் ஆச்சு திமுக திருப்பி வரணும்னு சொல்லிட்டு நான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நினச்சேன். அதே மாதிரி தான் இந்த வாட்டி இந்த ஒரு தப்பெல்லாம் வந்து மன்னிச்சுட்டு திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எகத்தாளம் தான் ஏற்படும். திருப்பியும் இந்த தப்பெல்லாம் வந்து மறந்துட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால் நம்ம நல்லாட்சியை தான் கொடுத்துருக்கோம் போல், மக்கள் நம்மளை விரும்புகிறாங்க அப்படின்னு நம்மளுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலினும் வந்து தப்பாக நினச்சிப்பார்ல, அதனால் அவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கணும். ஆட்சி பவர் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கணும். மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓட்டு போடுற சமயத்தில் மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து ஒரு 4 வருஷத்துக்கு பவர் அவங்க கையிலையும் வந்து வச்சுக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் திருப்பி நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வேற ஒருத்தங்களுக்கு தான் ஆட்சியை நம்ம மாற்றி தரணும் அப்படின்னு நான் வந்து அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வந்து கருத்தாக இருக்குது. ஸோ ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ திமுகவை தொடர்ந்து வந்து நம்ம ஒரு 3-4 வருஷம் வந்து கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். நம்மளால் எந்தெந்த அவென்யூஸ்லாம் முடியுமோ. ஏன்னா அடுத்த ஆட்சி ஒரு வேளை மாறிடுச்சுன்னா வந்து டே நீ வந்து திமுக கேள்வி கேட்டாடா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற எவனா இருந்தால் கூட வந்து போஸ்ட்டு பதிவுன்னு தேடணும். நம்மளுக்கு வீடியோஸ்லாம் அவ்வளோ கொட்டி கிடக்கு. திமுகவை கேள்வி கேட்ட மாதிரி கொஞ்சமும் சலிக்காமல் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கேள்வி கேட்போம். ஆனால் தொடர்ந்து இந்த திமுகவோட ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் என்னோட ஒப்பீனியனை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் நான் நினைக்கிறது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களோட கருத்தை பதிவிடுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா முக்கியமாக உங்களோட கருத்தை வந்து பதிவிடணும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மிக்க நன்றி.